கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ் ஆஃப். கிறிஸ்துக்குள் பிரியமான தொலைக்காட்சி நேயர்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட நமக்கு பத்தல் கொண்டு கிறிஸ்துவின் சபை ஊழியரும் வேர்ட் ஆஃப் கிரைஸ்டனுடைய பத்திரிகை ஆசிரியருமாக இருக்கிற பிரதர் அர்ஜுனையா அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார். நாம் கேட்டு அவரும் தேவ ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய செய்தி வேளையிலே உங்களை மீண்டுமாக நாங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். நாம் ஏன் மறுபடியும் பிறக்க வேண்டும்? Why should we born again? நாம் மறுபடியும் ஏன் பிறக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி அநேகருக்கு இருக்கின்றது. அதை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்று இந்த நாளிலே நாம் தியானம் செய்யும்படியாக இருக்கின்றோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3வது வசனத்திலே நிக்கதேமுவிடம் இயேசு கிறிஸ்து பேசும்போது இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். Verily, verily, I say unto you, except a man be born again, he cannot see the kingdom of God. ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க வேண்டும் என்றால் அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். ஏற்கனவே நாம் பிறந்திருக்கிறோமே, அந்த பிறப்போடு கூட தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாதா என்று அநேகருக்கு கேள்வி எழுப்புகிறது. பாவத்திலே பிறந்த நாம் நிச்சயமாக பார்க்க முடியாது. ஆதாமின் கீழாக எல்லோரும் பாவம் செய்தோம், பாவத்தின் கீழாக அடைக்கப்பட்டோம் என வேதம் சொல்லுகிறது. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். எனவே நாம் மறுபடியும் பிறக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மறுபடியும் பிறக்கும்போது நாம் தேவனுடைய ராஜ்யமாகிய சபைக்குள்ளாக நாம் பிரவேசிக்கிறோம். சபையை அடையாளம் கண்டு கொள்கிறோம். சபையின் மூலமாக ரட்சிப்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பூர்வ காலங்கள் முதலாக மறைந்திருந்த இரகசியத்தின் காரியங்கள் எல்லாமே இப்பொழுது சபையின் மூலமாக தெரிய வருகிறது. எனவே ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்படி மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆக தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு மனிதன் பிறந்தால் பரலோகமே மிகுந்த சந்தோஷம் கொள்ளும். அதே யோவான் 3வது அதிகாரம் 4வது வசனம் நிக்கதேமுடைய பதில். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2வது தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். அவனுடைய கேள்வி ஒரு சிறப்பான ஒரு கேள்வியாகத்தான் இருந்தது. மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே, எப்படி ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான் என்ற ஒரு கேள்வியை இயேசுவை பார்த்து கேட்க ஆரம்பித்தான். அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2வது தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இன்னைக்கு மறுபிறப்பு என்று சொல்லும்போது எத்தனையோ பிறவிகள் நாம் எடுக்கிறோம், அதில் இதுவும் ஒரு பிறப்பு என்று கருதுகிறார்கள். அது தவறு. மனிதன் ஒரு முறைதான் பிறக்கின்றான், ஒரு முறைதான் மரிக்கின்றான். இது ஆவிக்குரிய பிறப்பை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும்,
ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். ஏற்கனவே நாம் பாவ மாம்சத்தின் சாயலாக வெளிப்பட்டோம். ஆதாமின் சாயலை உடையவர்களாக இருந்தோம். இனி நாம் கிறிஸ்துவின் சாயலுக்குள்ளாக வரும்போது ஒரு ஆவிக்குரிய ஒரு சாயலை பெற்றுக்கொள்கிறோம். எனவே முதிர் வயதாக இருக்கையிலும் ஒரு மனுஷன் பிறக்க முடியும் என்ற ஒரு செய்தியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே கொண்டு வருகிறார். ஆனால் நிக்கோதேமுடைய கேள்வி என்னவென்றால், ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? மாம்ச பிரகாரமாக அவன் சிந்திக்கிறான். ஒரு முறை தாயின் கருவிலிருந்து வந்து விட்டானே, மறுபடியும் அவன் தாயின் கருவிலே அவன் பிரவேசித்து எப்படி பிறக்கக்கூடும் என்ற ஒரு கேள்வியை கேட்டான். அதற்கு இயேசு கிறிஸ்துவுடைய பதில் என்னவாக இருந்தது? யோவான் 3வது அதிகாரம் 5-6 வசனங்கள். இயேசு பிரதி உத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்ற ஒரு உபதேசத்தை இங்கே சொல்லுகிறார். அப்படி என்றால் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நம்முடைய பாவங்களுக்காக மனம் திரும்பி அவரை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் தண்ணீரிலே மூழ்கி நாம் எடுக்கக்கூடியதுதான் ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானத்தை நாம் பெறும்போது ஆவியினாலும் நாம் பிறப்போம். ஜலத்தினாலும் பிறக்கிறோம், ஆவியினாலும் புதிய ஒரு மனிதனாக பிறக்கின்றோம். அவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பான் என்று சொல்லுகிறார். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாகத்தான் இருக்கும். ஆவியினாலே பிறக்க வேண்டும். ஆவிக்குரிய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து ஆவியினாலே பிறக்கும்போது அவன் ஆவிக்குரியவனாக மாற்றப்படுகிறான் என்று நாம் இந்த வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்கிறோம். யோவான் 3வது அதிகாரம் 7-8 வசனங்கள், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். ஒரு உதாரணம் சொல்லுகிறார். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆயினும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினாலும் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். காற்றை உதாரணமாக சொல்லுகிறார். காற்று எங்கிருந்து வருகிறது, அது எங்கே கடந்து செல்லுகிறது, அதை போலவே ஆவிக்குரிய பிறப்பானது இருக்கிறது. ஆவிக்குரிய விஷயத்திலே அவன் கீழ்ப்படிந்து ஆவிக்குரிய சத்தியங்களை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெறும்போது அவன் நித்தியமான ஜீவனுக்குள்ளாக வழிநடத்தப்படுகிறான். அங்கே அவன் கடந்து செல்லுவான். அவனுக்கு நிலையான ஒரு ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்குத்தான் உதாரணமாக இங்கே சொல்லுகிறார். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய சத்தியத்திற்கு கீழ்ப்படுகின்றான், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறான். இயேசு கிறிஸ்து பரத்திலிருந்து வந்தார், அவர் பரத்துக்கே கடந்து சென்றார். அவரை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் நித்தியத்துக்குள்ளாக அவரோடு கூட சேர்ந்து பிரவேசிப்பார்கள். இரண்டாவது, மறுபடியும் பிறந்தவர்களை பற்றி வேதாகம போதனை என்ன? பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 38 மற்றும் 41 வசனங்களை நாம் பார்க்கும்போது, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். முதல் நூற்றாண்டு முதல் சபையிலே அப்போஸ்தலனாகிய பேதுரு வல்லமையாக பேசினார். அந்த பிரசங்கத்தை கேட்ட அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வியை கேட்டார்கள். அதற்குத்தான் பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று. இன்றைக்கு ஞானஸ்நானம் எதற்காக நாம் எடுக்கிறோம்? பாவ மன்னிப்புக்காக எடுக்கிறோம். மற்றவர்களுக்காக அல்ல, ஒரு சபையிலே சேர வேண்டும் என்பதற்காக அல்ல,
நாம் எல்லோருமே பாவிகளாக இருக்கிறோம். அந்த பாவத்திலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டெடுக்கும்படியாக வந்தார். அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய பழைய பாவங்களுக்காக மனம் திரும்ப வேண்டும். நாம் அறிக்கையிட வேண்டும். இந்த விதமான ஒரு போதனையை அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்கே பிரசங்கிக்கிறார். ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்போது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை நம்மிலே தூக்குகிறவர். பரிசுத்த ஆவியானவர் நாம் என்று நாம் விசுவாசிக்கிறோமோ அன்றே நமக்குள்ளாக வந்து விடுகிறார். அவர் இல்லாமல் நமக்குள்ளாக விசுவாசமே வரவே வராது. விசுவாசம் உள்ளவர்களாக மாறும்போது பரிசுத்த ஆவியானவர்களே முத்திரை இடப்படுகிறோம். அப்ப அந்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளாக வழிநடத்துகிறார். ஆக அந்த பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை அவர்கள் பெறுகிறார்கள். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் அன்றைய தினத்திலே 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய சபையானது அப்படியே வளர ஆரம்பித்தது. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். சேர்க்கக்கூடியவர் கர்த்தர். மனிதன் ஒருபோதும் சபையிலே சேர்க்க முடியாது. எந்த ஒரு மனிதனும் மனிதனுக்காக ரத்தம் சிந்தவில்லை. ஆண்டவராய இயேசு கிறிஸ்து உலகத்தில் உள்ள யாவருக்காக ரத்தம் சிந்தினார். அவர்தான் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். இன்னொரு உதாரணம் மந்திரியினுடைய ஞானஸ்நானம். ரதத்திலே மந்திரி போய்கொண்டிருக்கிறான். அவன் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறான். அதனுடைய கருத்து அவனுக்கு தெரியவில்லை. பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பை பார்த்து, நீ அந்த ரதத்திலே அந்த மந்திரியுடைய சேர்ந்து கொள் என்று சொல்லுகிறார். அவன் சேர்ந்து கொண்டு அந்த வேத வாக்கியத்தை குறித்து அவனுக்கு பிரசங்கம் செய்தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரம் 36 முதல் 39 வசனங்கள் நாம் பார்க்கும்போது, இவ்விதமாய் அவர்கள் வழிநடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன என்றார். அந்த அளவுக்கு பிலிப்பு மந்திரிக்கு பிரசங்கம் செய்து விட்டார். ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர் போதனை செய்து விட்டார். உடனே மந்திரி கேட்கிறார், ரதத்தில் போய் கொண்டிருக்கும் போதே, இதோ தண்ணீர் இருக்கிறது, அப்ப நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன? அதற்கு பிலிப்பு சொல்லுகிறார் 37வது வசனம், நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பு மந்திரி ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். தண்ணீர் இருக்கும்போது தடையே இல்லை. விசுவாசம் மட்டும் போதுமானதாக இருக்கிறது. இப்பொழுது மந்திரி விசுவாசிக்கிறார். பிலிப்பு அவனுக்கு போய் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். இருவருமே தண்ணீரிலே இறங்கினார்கள். ஒருவேளை ரதத்திலே குடிப்பதற்கு தண்ணீர் வைத்திருக்கலாம், தெளித்திருக்கலாம், அல்லது ஊற்றிருக்கலாம். இதுவே உங்களுக்கு ஞானஸ்நானம் போதும் என்று சொல்லி அனுப்பியிருக்கலாம். ஆனால் அது ஞானஸ்நானம் ஆகாது. ஞானஸ்நானம் என்பது முழுகி எடுக்க வேண்டிய ஸ்நானம். தண்ணீருக்குள்ளாக முழுவதுமாக மூழ்கடிக்கப்பட வேண்டும், அடக்கம் செய்யப்பட வேண்டும். கிறிஸ்து எப்படி அடக்கம் செய்யப்பட்டாரோ அதே போல நாம் பாவத்திற்காக தண்ணீரிலே முழுவதுமாக அடக்கம் செய்யப்பட வேண்டும். ஆக இருவரும் தண்ணீரிலே இறங்கினார்கள். பிலிப்பு மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின போது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வெளியே போனான். இந்த இடத்திலே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை நினைவு கூறுங்கள். காற்றானது எங்கிருந்து வருகிறது, எங்கே போகிறது என்று நமக்கு தெரியாது. அதை போல இந்த மந்திரி ஞானஸ்நானம் பெற்ற உடனே சந்தோஷத்திலே அவன் அங்கிருந்து கடந்து சென்றான். அவன் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொண்டான். ஜீவ புஸ்தகத்திலே அவனுடைய பேர் எழுதப்பட்டது. கர்த்தரால் சபையிலே சேர்க்கப்பட்டான். இந்த சந்தோஷத்தோடு அவன் கடந்து செல்கிறான். ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள்ளாக பிறக்கும்போது அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆக மறுபடியும் பிறக்க வேண்டியதே
அவசியம் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக நாம் அறிகிறோம். மூன்றாவதாக சவுலினுடைய ஞானஸ்நானத்தை குறித்து நாம் படிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் 17 முதல் 18 வசனங்கள். அப்போது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். சவுல் சபைகளை துன்பப்படுத்தினவன், கர்த்தருடைய சபைக்கு விரோதமாக செயல்பட்டவன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனை சந்திக்கிறார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்கிறார். ஆண்டவரே, நீர் யார் என்றான். நீர் துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்று சொன்னார். அந்த சத்தத்திற்கு அவன் உடனே கீழ்ப்படிந்தான். அனனியாவை சந்தித்து அனனியா மூலமாக அங்கே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறான் என்று பார்க்கிறோம். தாமதம் பண்ணாமல் உடனே ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு ஏற்றவைகளை குறித்து பிரசங்கம் பண்ணினான். அன்பானவர்களே, ஞானஸ்நானம் என்பது தள்ளி போடக்கூடிய ஒரு விஷயம் அல்ல, உடனே கீழ்ப்படிய வேண்டிய ஒரு உபதேசமாக இருக்கிறது. நாம் ஏற்கனவே பிறந்த ஒரு பிறப்பானது பாவத்தின் சாயலிலே பிறந்திருக்கிறோம். இரண்டாவது பிறப்பு ஆவிக்குரிய சாயலிலே பிறக்கப் போகிறோம். அந்த பிறப்பிற்கு நாட்களும் நேரங்களும் நாம் குறிக்கக்கூடாது, உடனே நாம் கீழ்ப்படிய வேண்டும். அங்கே மந்திரி அந்த விதமாக உடனே கீழ்ப்படிந்தான். அதே போல சவுல் உடனே கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். மேலும் சிறைச்சாலைக்காரன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 31 33 வசனங்கள். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அவனுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். இங்கே நாம் பார்க்கும்போது உடனே ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்கள். இந்த சிறைச்சாலைக்காரன் தன்னை மாய்த்து கொள்ள இருந்தான். அப்போஸ்தலனாகிய பவுல், சீலா போன்றவர்கள், நாங்கள் எங்கும் போகவில்லை, இங்கே தான் இருக்கிறோம். சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள். பெரிய எர்த்குவேக் உண்டானது. அங்கே எல்லோரும் காவலாளிகள் அயர்ந்து தூங்கிவிட்டார்கள். அடைபட்டிருந்த இவர்கள் எல்லாம் தப்பித்து போய்விட்டார்கள் என்று எண்ணி அந்த சிறைச்சாலைக்காரன் பொறுப்பாளி தன்னை மாய்த்து கொள்ள போனான். உனக்கு ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம். அவனுக்கு மிகுந்த ஆச்சரியமானது. அவளுடைய உபதேசங்களை கேட்க ஆரம்பித்தான். அந்த குடும்பத்தார் யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை அங்கே பவுல் போதித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். நாம் விசுவாசிக்கும் போது, நம்முடைய குடும்பம் முழுவதுமாக விசுவாசிக்கும் போது, குடும்பம் முழுவதுமாக ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளும். அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்து யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். நாம் மட்டும் கேட்டால் போதாது, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அனைவருமே அந்த போதனையை கேட்க வேண்டும். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே, அது இரவு வேளையாக இருக்கிறது, அந்நேரத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். இரவாயிற்று, எப்படி ஞானஸ்நானம் எடுப்பது என்று அவர்கள் யோசிக்கவில்லை. 24x7 7 நாளும் 24 மணி நேரமும் எந்நேரமும் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கலாம். அதான் வேதாமத்தினுடைய போதனை. ஒரு பெரிய கூட்டங்கள் வைத்து ஞானஸ்நான ஆராதனை என்று வைத்து அதில் தான் எடுக்க வேண்டும் என்பது அல்ல. உங்களுக்கு விசுவாசம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதே நீங்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும். இந்த சிறைச்சாலைக்காரனுக்கு அவர்கள் போதனை செய்தார்கள். உடனே விசுவாசம் வந்தது அவர்களுக்கு. தன் குடும்பத்தாரோடு கூட அங்கே சிறைச்சாலைக்காரன் ஞானஸ்நானம் பெற்றான் என்று இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம்.
மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது அழிவில்லாத வித்தினாலே நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று பேதுரு சொல்லுகிறார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே, being born again, not of corruptible seed, but of incorruptible by the word of God, which lives and abides forever. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவில்லாத வித்து தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனம் வானம் பூமி ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அந்த அழிவில்லாத அந்த வசனத்தினாலே நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட வேண்டும், மறுபடியும் நாம் பிறக்க வேண்டும். எதற்கு நான் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லலாம். நமக்குள் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், நம்மை நாமே ஏமாற்றக்கூடியவர்களாக இருப்போமா? யார் ஒருவர் எனக்குள்ளாக பாவம் இல்லை என்று சொல்லுகிறாரோ அவர் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளுகிறார். ஏனென்றால் எல்லோரும் பாவிகளாக இருக்கிறோம் என வேதம் சொல்லுகிறது. பாவம் இல்லாதவர் ஒருத்தர் கூட கிடையாது இந்த பூமியில. தேவன் ஒருவர் தான் நல்லவர் என வேதம் சொல்லுகிறது. நாம் எல்லோருமே பாவத்தின் கீழாக அடைக்கப்பட்டோம். எனவே நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். மனம் திரும்பி இந்த வல்லமையுள்ள கர்த்தருடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக அதற்கு நாம் கீழ்ப்படியும் போது கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே நாம் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்வோம். கொலோசியர் 2வது அதிகாரம் 11 மற்றும் 12 வசனங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய சபையாருக்கு இதை எழுதியிருக்கிறார். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பெற்ற விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை நாம் பெற்றிருக்கிறோம். கையால் செய்யப்படாத விருத்த சேதனம் என்று சொல்லும்போது அது ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் கைகளினாலே செய்யப்படக்கூடியது ஒன்றல்ல, அது ஆவிக்குரியது. ஆவிக்குரிய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெறுகிறோம். இது ஆவிக்குரிய விருத்த சேதனமாக இருக்கிறது. மாம்ச சரீரத்தை நாம் களைந்து விடுகிறோம், கிறிஸ்துவின் சரீரத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். பாவ மாம்சம் அதோடு கூட செத்து விடுகிறது. நாம் உயிர்த்தெழுதலின் சாயலை நாம் அடைகிறோம். ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் செய்யப்படுகிறோம். பாவத்திற்காக அடக்கம் செய்யப்படுகிறோம், நீதிக்காக நாம் உயிரோடு கூட எழுப்பப்படுகிறோம். இது ஞானஸ்நானத்திலே நடைபெறுகிறது. ஞானஸ்நானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து நமது பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுப்பப்பட்டார். இதுதான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் 3ஆம் நாளில் எழுப்பினார். நாமும் ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் செய்யப்படுகிறோம். மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறோம். எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீர்களா? இதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நீங்கள் சுத்த சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கையிட வேண்டும். கர்த்தர் ஏற்படுத்தின அந்த ஒரே சபை கிறிஸ்துவின் சபை, அதிலே நீங்கள் திருமுழுக்கு பெற வேண்டும். எல்லா இடங்களிலுமே சபை இருக்கிறதே. குருடனுக்கு குருடன் வழிநடத்தினால் இருவரும் குழிக்குள்ளே போய் விழுவார்கள். உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு சகோதரன் கர்த்தருடைய சபையிலே இருக்கக்கூடிய ஒரு சகோதரனாக இருக்க வேண்டும். தேவனால் ஏற்படுத்தப்பட்டவனாக இருக்க வேண்டும். சுத்த சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்தவனாக இருக்க வேண்டும். சத்தியத்தை அறிந்தவனாக இருக்க வேண்டும்.
அவன்தான் உங்களை உண்மையான சத்தியத்திற்குள்ளாக வழிநடத்த முடியும். ஒரு தவறான போதனையில் இருக்கிறவன் தவறான போதனையில தான் உங்களை வழிநடத்துவான். ஆகையினாலே சத்தியத்தை நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். சத்தியத்தை நாம் அறியாமல் அதிலிருந்து விடுதலை அடையவே முடியாது. எனவே ஞானஸ்நானத்தை பற்றிய வேதாம சத்தியங்களை நாம் பார்க்கும்போது கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக பெறுகிறோம். அதுதான் ஞானஸ்நானமாக இருக்கிறது. அந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ரோமர் 6வது அதிகாரம் 3-5 வசனங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலை நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். எத்தனை ஆசீர்வாதம்! இந்த விதமாக நாம் ஞானஸ்நானம் எடுக்கும்போது மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுகிறோம், உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்படுகிறோம். இது ஞானஸ்நானத்திலே நடைபெறுகிறது. இது ஆவிக்குரிய பிறப்பாக இருக்கிறது. இந்த பிறப்பு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக அவருடைய சபைக்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. எனவே தாமதமின்றி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பெற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்குள் என்று பார்க்கும்போது அவருடைய சரீரமாகிய சபைக்குள் என்று பார்க்கிறோம். ஒரே சரீரம் என்று வேதாகமம் சொல்கிறது. அந்த ஒரே சரீரத்துக்குள்ளாக பிரவேசியுங்கள். ரோமர் 6வது அதிகாரம் 11வது வசனம், அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்தவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். நாம் பாவத்திற்கு மரித்தவர்களாக இருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுக்கென்று நாம் பிழைத்தவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று பவுல் சொன்னார். 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். For whatsoever is born of God overcomes the world, and this is the victory that overcomes the world, even our faith. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்களுடைய விசுவாசம் கர்த்தர் மீது இருக்கும் என்றால் அந்த விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயித்தார், சிலுவையிலே ஜெயித்தார், வெற்றி சிறந்தார் என வேதம் சொல்கிறது. நீங்களும் நானும் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும். இந்த உலகத்திற்கு அடிமைகள் அல்ல, பாவத்திற்கு அடிமைகள் அல்ல. பாவத்திலிருந்து விடுதலையாக்க வந்த இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்போம் என்றால் நாம் மறுபடியும் பிறந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்போம். இந்த உலகத்தையும் நாம் ஜெயிப்போம். அந்த பலத்தையும் நம்பிக்கையும் பிதாவாகிய தேவன் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை இந்த நாளிலே தொலைக்காட்சியின் மூலமாக பகிர்ந்து கொள்ள தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்த தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் பிறக்காதவர்கள் இந்த வேத சத்தியங்களை ஏற்றுக்கொண்டு வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்படத்தக்கதாக தங்களை முழுவதும் அர்ப்பணம் செய்ய முடிய வல்லமையுள்ள வசனம் அவர்களை தொடர்ந்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். Except a man be born again, he cannot see the kingdom of God. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். Amen. Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில்
உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.